ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. திருச்சியில் மாநில மாநாடை நடத்தி முடித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். திருச்சி மாநாடு அப்படின்னாலே திமுகவில் திருப்புமுனை மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாநாட்டுக்கு பிறகு இந்த தேர்தலில் அவர்களுக்கு என்ன திருப்புமுனை ஏற்பட போகிறது? நிறைய தங்களுடைய மக்கள் நல திட்டங்களை பட்டியலிட்டிருக்கிறார் முதலமைச்சர். வேற யாரு பேசினாலும் பாருங்க, நம்ம திட்டத்தை தான் அவங்க காப்பி அடிக்க வேண்டியதாக இருக்குது, இதை மாற்ற அவங்களால முடியாது, 200 சீட்டு உறுதி அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் பேசியிருக்கின்றார். இந்த மாநாட்டில் முதலமைச்சர் பேசிய விஷயங்கள் அடுத்து இந்த தேர்தலை எப்படி மாற்றப் போகிறது அப்படிங்கிறத நம்ம விவாதிக்க போகிறோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு ரவி குழந்தைவேல் அவர்கள் நம்மோடு இணைக்கிறார். அதே போல ரவி ராஜா குழந்தைவேல் அவர்கள் நம்மோடு இணைக்கிறார். அதே போல பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்களும், அதே போல அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களும் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் பிரதிநிதியும் நம்மோடு இணைவார். திரு ரவி ராஜா அவர்கள்ட்டேருந்து இந்த மாநாட்டில் மீண்டும் 200 அப்படிங்கிறத முதலமைச்சர் சூளுரைக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டு வெளியிடுற வாக்குறுதி எல்லாம் கூட அவங்கள பார்த்து தான் வெளியிடுறீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. கான்ஃபிடென்ட்டாக ஒன்றுமே தெரியாது, நாங்களாம் இப்போ தான் கிண்டர் கார்டனில் சேர்ந்துருக்கோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் தானே வெளியிடுறீங்க, உண்மை தானே? ஏங்க வெளியிடுறது எப்படி வெளியிடணும்னு அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இல்லை, இப்படி தான் வெளியிடணும், திமுக தான் உங்களுக்கு மூத்தவர் அவர். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாருங்களேன், இப்போ அவங்க சொல்கிற மகளிர் உரிமை தொகையை நீங்கள் மாற்ற முடியல, நாங்கள் வந்தால் 200 ரூபா தரோன்னு கூட்டி தானே சொல்ல வேண்டியதாக இருக்கு. சரி, அதுதான் அவர் சொல்றாரு. பாருங்க, எங்க திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியல பாருங்கன்றாரு. நான் என்ன கேட்குறேன், ABCD Z வரைக்கும் வேர்ல்டு வரைக்கும் இதே தானே, இல்லை மாதிரி இருக்கா? உங்களுக்கு எதா இருக்கா? இல்லை, திமுக வேறையா? ஆளு இந்த அக்கு வரைக்கும் அதே தான் மாதிரி இருக்கா? அதே தானே, வேற ஒன்றும் மாறல இல்லை. அப்புறம் நாங்கள் பேசுகிற தமிழ் வேறையா இல்லை அதேவா? அதே தானே. வேற கொங்கு தமிழ் இல்லை ஸ்ரீலங்கா தமிழ் அது மாதிரிலாம் இல்லை இல்லை சார். அப்போ கரெக்டு, நான் கரெக்டாக தான் இருக்கேன். சரியா? அப்போ எங்கள் கட்சி சொல்கிறது எங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜில் எங்களுக்கு தெரிந்த விஷயத்த தெரிந்த மாதிரி தெரிந்த ஸ்டைலில் தேவையான இடத்துல சொல்றது. திமுகவா இல்லையா? அவங்க 1000 ரூபாய் அமல்படுத்துறாங்க, நீங்க புதுசா என்ன நவீனமா யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதே 2000 சொல்றீங்க, அவ்வளவுதானே? சரி, நாங்க சொன்ன 2000 திருப்பி அவர் ஏன் காப்பி அடிக்கிறாரு? 2001 சொல்ல வேண்டியதானே, இல்ல 2100 சொல்ல வேண்டியதானே? ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, உங்க லாஜிக் படியே நான் பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்க? 1000 நீங்க ஏன் திருப்பி 1000 நீங்க திட்டம் தானே சார்? இருக்கட்டுங்க, சோ வாட் அதனால நான் என்ன கேக்குறேன், இல்ல இப்ப அடுத்தது எப்படி வருவீங்கன்னா, திமுகங்கிறது அவங்க பேரு, அஇஅதிமுக வச்சிருக்கீங்க, அந்த திமுக ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்துருங்க, அடுத்தது அதுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நான் அதுக்கு தான் முதல்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல A to Z காமனா இல்ல வேற யாருக்கா தனியான்னு கேட்டேன். சரியா? அதே மாதிரி என்ன திட்டங்கள் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது அவரவர்கள் கட்சியினுடைய வெளிப்பாடு தான். அதை நான் தான் சொன்னேன், நான் இப்படி தான் பண்ணேன்னா சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ பழையபடி நீங்கள் பேசும்போது சில உண்மைகள் உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயம் சொல்லிடுறீங்க. 5வது முறை ஜெயிச்சோம், இப்போ 6வது முறை வரப்போகிறோம், நீங்கள் ரைட்டு, ஓகே, அதெல்லாம் ஓகே, கரெக்டாக தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறீங்க 10 வருடம் அப்படின்னு அழுத்தி சொல்கிறீங்க. ஆமாம், 10 வருடம் உங்களை தண்ணி காட்டியிருக்கோம். ஒரு 10 வருடம் இல்ல, 2 10 வருடம். அதை மறந்துட்டீங்க முதலமைச்சர் அவர்களே. ஒரு 10 வருடத்தை தான் சொல்றீங்க. அவங்க வரப்போறாங்க 10 வருடம் சொல்றாரு. அதை மட்டும் நீங்க கவனிக்கிறீங்க, ஏன் இதை கவனிக்கல? நான் என்ன சொல்றேன், 75 வருட வரலாறு இருக்கு. இப்ப விஜய் அடிக்கடி சொல்லும் போது சொல்றாருல்ல, 75 பாப்பான்னு சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி நாங்க 54 வருட பவள விழா பாப்பா மாதிரி நாங்க 54 வருட பாப்பா. அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த பாப்பா ஒரு 31 வருஷம் தமிழ்நாட்டு சிறப்பு ஆண்டு இருக்கு. அதே பாப்பா 10 வருஷம் திமுக ஓட விரட்டி அடிச்சிருக்கு. அதை நாங்க மட்டும் சொல்லல, முதலமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சிறு தவறு திருத்தம் இருக்கிறது. 10 வருடம் என்று சொல்லி நிறுத்திவிட்டீர்கள், 2 முறை 10 வருடம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லணும். அதை மறந்துட்டீங்க. அதுக்கு நடுவில் நேருனாலே மாநாடுனாலே நேரு, அதெல்லாம் ஓகே. திருச்சினாலே மாநாடுனா திமுக, அதெல்லாம் ஓகே. அடுத்தது இது மாநாடு கூட்டம்னாலே இது இங்கே தான், நேரு கூட்டினார்னா கூட்டம் தான். ஆமாம், இதுக்கப்புறம் கூட்டம் அவர் எங்கே பார்க்க போறாருன்னு தெரியல. அது என்ன நடக்க போகுதுங்கிறது 1-2 நாள்ல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு த்ரில்லான கிளைமேக்ஸ் இருக்கு. 1-2 நாள் வரப்போற 1-2 நாள் என்ன நடக்கலாம் சொல்லுங்க. சும்மா நான் என்ன சொல்றேன், காலையில இருந்து ஊர் பூரா பேச்சா இருக்கே, சொல்லிடுங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவோம். அங்க எனக்கு ஒரு தகவல் வந்தது. என்ன தகவல்னா, ஒரு 180க்கு மேற்பட்ட CBI ஆபீசர்கள், ED ஆபீசர்கள் குவிக்கப்பட்டுள்ளார்
குவிக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு தகவல் இருக்கிறது. இல்ல தமிழ்நாட்டுல குவிக்கப்பட்டிருக்காங்க ஒரு தகவல் இருக்கு. அதுக்கு அடுத்தபடி திருச்சியில கொஞ்சம் பேர் குவிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. அது மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் பண்றதா இல்ல மாநாடுக்கு முன்னால பண்றதாங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்னு இருக்கு. சார் நீங்க விளையாட்டா சொல்றீங்களா சீரியஸாவே சொல்றீங்களா? நான் ஒரு தகவல் தாங்க சொல்றேன் சார். அடுத்த 2 நாள்ல தமிழ்நாடு பூரா ரைடா? அப்படி நான் சொல்லுங்க, என்னமா நடக்கலாம்னு சொல்றேன். மாநாடுங்கிறீங்க, நான் கூட ஏதோ யாரோ உங்களோட கூட்டணி வர போறாங்களா அதுதான் சொல்ல போறீங்களோன்னு நினைச்சிட்டேன். நீங்களா கற்பனை பண்ணிட்டா கற்பனைக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல, அவங்க தான் பொறுப்பு. அவங்க வழக்கமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவர் ஏதாவது பேசினா அவர் தான் பொறுப்பு, நாங்க நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு. அதே மாதிரி நானும் சொல்றேன், நிர்வாகம் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்ல. அதே மாதிரி அவர் சொல்றாரு, நீங்க அதுக்குதான் சிபிஐ அந்த மாதிரி விஷயம் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இருக்கலாம், நடக்கலாம். எல்லாம் பாருங்க, அதாவது மடியில் கணம் இல்லை, டைரக்டா சொல்லுங்க சார். நான் எப்படிங்க டைரக்டா சொல்ல முடியும்? நான் என்ன இல்ல இல்ல அவங்களுக்கு இல்லங்க, அவங்களுக்கு ஒன்றிய அரசு, எங்களுக்கு மத்திய அரசு. நாங்க மத்திய அரசுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றிய அரசும்பாங்க. எங்களுக்கு ஒன்றிய அரசுனா என்னன்னு தெரியாது, எங்களுக்கு மத்திய அரசு மட்டும் தான் தெரியும். ஆகவே அவங்களுக்கு ஆகாத கூட்டணி எங்களுக்கு ஆகிற கூட்டணி சொல்லலாம், போய் சொல்லலாம், எப்படி சொல்லலாம். சரி, இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க நிறைய பொடி வச்சு பேசிருக்கீங்க. பொடியெல்லாம் வைக்கல, ஸ்ட்ரைட்டாவே பேசுறேன். சரியா? இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து பரிமேலழகர் உரை வந்து சுபேர் தான் சொல்ல போறாரு. சுபேர் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, மாநாடு வச்சது வந்து 200 ஏக்கர், அதுல ஒரு லாஜிக் இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன லாஜிக்னா, இல்ல இல்ல 200 சீட்டு அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை 300 ஏக்கர்ல வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாரா என்னன்னு தெரியல. 234 மாத்தி 300 ஆக்கிடலான்னு கேப்போம். நான் திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். சார், ஒரு அதீத கான்ஃபிடன்ஸ் தென்படுதா திமுக கிட்ட? நீங்க வந்து உங்களோட எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முதலமைச்சர் உரையிலிருந்து எழலையா? அதுக்கு முன்னாடி இங்க அதிமுகல வந்து பேசினவர் வந்து ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க காட்சியை நான் பார்த்தேன். அந்த அழுகை எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, சிபிஐ இல்லைன்னா அமலாக்கத்துறை எல்லாம் வந்தாவது இவங்களை காப்பாத்தாதா அப்படிங்கிற நீர் விட்டு அவர் கதற காட்சியை பாக்குறேன். உண்மையிலே இந்த மாநாட்டுனால ஆமா அதேதான். அதாவது இந்த மாநாட்டுனால அவர் எந்த அளவுக்கு மனசோடைஞ்சு போயிருக்காருங்கிறதையும், அதாவது இந்த சிரிச்சுக்கிட்டே நான் வந்து அழுதுகிட்டே நான் சிரிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி அவர் அழுதுகிட்டே சிரிக்க முயற்சி பண்றாரு. இப்போ வந்து என்ன, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான் சொல்லுவாங்க, நாங்க ஒன்றிய அரசு தான் சொல்லுவோம். அதை ஒத்துக்கிட்டதுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா மத்திய அரசுங்கிறது எல்லா மாநிலங்களையும் விட தனக்கு மேலான அதிகாரம் இருக்கிறது என்று நம்பக்கூடிய ஒரு கோட்பாடு. ஒன்றிய அரசுங்கிறது யூனியன் ஸ்டேட்ஸ், அதாவது எல்லா மாநிலங்களும் இணைந்துதான் மத்திய அரசுன்னு நாங்க சொல்றோம். அப்ப எங்க கொள்கையை அவர் ஏத்துக்கிறாரு. நாங்க அடிமை சாசனம் எழுதி கொடுப்போம், நாங்க மத்திய அரசுன்னு சொல்லி அடிமையா தான் இருப்போம். ஆனா திமுக வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லுது, அது எல்லா மாநிலங்களுக்கும் சமத்துவத்தை கோருது, அதனால எங்க கொள்கை அது இல்லைன்னு அவர் ரொம்ப 2021 முன்னாடி வரைக்கும் மத்திய அரசு தான் சொல்லிருக்கீங்க. அப்ப அதை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமா? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அடிப்படையில அவங்க மத்திய அரசு தான் சொல்லுவாங்க, அவங்க ஒன்றிய அரசு தான் சொல்லுவாங்க, நாங்க மத்திய அரசு தான் சொல்லுவோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. அதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன். இல்ல இல்ல அதான் சொல்றேன். நீங்களுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசுன்னு சொன்னீங்களே, அதாவது அப்ப நீங்க வந்து அதை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமா? உங்களுடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நாங்க ஏத்துக்கல. ஏன்னா இந்திய எதிர்த்து போராடியவர்கள் யார்? இன்னும் சொல்ல போனா மாநில உரிமைகளுக்காக கமிஷன் போட்டு போராடினவங்க யாரு? தொடர்ச்சியாக இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செயல்பாட்டிற்கு கூட நமக்கு செயல்பட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு உரிமைகளையும் நாங்கள் அவர்கள் பறிக்கிற போது நாங்கள் சொல்லையும் மாற்ற வேண்டிய இடத்திற்கு தள்ளுகிறோம். ஏனென்றால் மாநிலங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான ஒரு குரலும் இல்லாமல் அவர்களுடைய கழுத்தை நெரித்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ வந்து ஜோக் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த இதுல ஒரு படத்துல ஒரு என்ன ஜோக் பண்றியா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. என்னன்னா, இங்க இங்கிலீஷ் எழுதெல்லாம் மாத்திருவீங்களா, ஏபிசிடி எல்லாம் மாத்திருவீங்களா, அதை மாத்திருவீங்களா, இதை மாத்திருவீங்களா? என்ன அடிப்படையான விஷயம்னா, நாங்கள் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் திட்ட தெளிவாக சொல்கிறார். கல்வியில், சுகாதாரத்தில், இன்னும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில் எத்தகைய அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற இலக்கு, இது அத்தனையிலும் எல்லாவற்றையும் பட்டியலிடுகிறார். அதற்கு பிறகு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை இந்த மாநாட்டில் அவர் சொல்லல. இந்த மாநாட்டில் இதை பல முறை பல மாநாடுகளில் பல அறிக்கைகளில் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். $1 டிரில்லியன் அந்த இது பொருளாதார வளர்ச்சி உட்பட எல்லாத்தையும் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன்னா, கொள்கை சார்ந்தோ அல்லது மாநிலத்தின் வளர்ச்சி சார்ந்தோ இவங்க கிட்ட ஏதாவது ஒரு அஜெண்டாவை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க?
முதலமைச்சர் என்ன சொல்றார்? இல்ல சார், அவங்க வரிசையா நிறைய வாக்குறுதிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அதுதான் நாங்களும் சொல்றோம். என்ன பிரச்சனை? கல்வி கடன்ல ஆரம்பிச்சு பெண்களுக்கான உரிமை தொகையில ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க. என்ன அதுதான் அசோகன், நீங்களே அதை அவங்க கிட்ட தெளிவா கேட்டீங்க. நீங்களே அவங்க கிட்ட தெளிவா கேட்டீங்க. அதை வந்து நான் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கான தேர்தல் அறிக்கைக்கான கண்டென்ட்டையே எங்க அறிக்கையில இருந்தா நீங்க எடுக்கிறீங்கன்றத முதலமைச்சர் இன்னைக்கு சுட்டி காட்டுறாரு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நாங்க குறையா சொல்லல, நீங்க வந்து எங்களை தாண்டி சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. சார், பட் having said that, இன்னைக்கு முதலமைச்சரோட இல்ல அந்த பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்க, முதலமைச்சரும் சொல்லிட்டாரு, நானும் கேட்டுட்டேன். பட் having said that, இந்த பக்கம் பாருங்க, முதலமைச்சரோட இன்றைய உரையில இப்ப அதிமுக வரிசையா நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் பயங்கரமான வாக்குறுதிகள் எல்லாம், தங்க நாணயம்ன்றாங்க, தாலிக்கு தங்கம்ன்றாங்க, மோதிரம்ன்றாங்க, அடிச்சு நிறைய விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து திமுகவினுடைய மாநாடு அப்படின்னும் போது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு திமுகவிடம் இருந்து அதுக்கான கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குமா இல்லையா? நம்ம ஏற்கனவே செஞ்சதையே நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது அது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு விஷயம், செய்யக்கூடியதைத்தான் நாங்கள் செய்வோம். வெறும் வாய்ப்பந்தல் போடுகிறவர்களை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இப்ப மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில வந்து 2000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்றோம்னா, ஏற்கனவே கொடுத்து கொண்டிருப்பதனால நாங்கள் இதை சொல்கிறோம். அதே மாதிரிதான் பொருளாதார வளர்ச்சி பத்தி நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும், வேளாண் வளர்ச்சிக்காக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும், நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்வதற்கு அது திமுக என்ன சொல்கிறதோ அதை கிளிப்பிள்ளை போல திரும்ப சொல்வதை தவிர ஏன் ஒரு புதிய திட்டம் அவர்களிடம் இல்லை? இந்த மாநிலத்துடைய மாற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு, பொருளாதாரத்திற்கு, மக்கள் சார் இப்போ 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு அதை எடுத்துப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கேஸ் பிரைஸ் ஹைக் ஆயிருக்குது, நம்ம ஒரு ஃபியூவல் கிரைசிஸ் வருமானு பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னு ஒரு கட்சி சொல்லுது. நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நான் அதிமுக பிரதிநிதிக்கு நான் மதித்து பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். தாவேகாவினுடைய அறிக்கைகளுக்கு நான் மதித்து பதில் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இப்ப உங்களுக்கே தெரியும். உங்க ஷோல ஒரு பயங்கர காமெடி ஷோலாம் நடந்தது. ஒரு ஆண் இடையாளர், ஒரு பெண் இடையாளர், ஒரு ஆண் டிஎஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பி, இப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, இந்த மாநிலத்தை பலமுறை ஆண்டவர்கள், அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதியின் அடிப்படையில் நான் அதை பேச தயாராக இல்லை. இப்ப அதிமுக பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு இருக்கு. அந்த ட்ராக் ரெக்கார்ட்ல இருந்து நான் பேசுவேன் வந்துட்டு அவங்க எதெல்லாம் சொன்னாங்க, எதெல்லாம் செய்யல. இன்னொன்னு, அவங்க கட்சியே திமுக இருந்து வந்ததுதாங்க. இப்போ நான் சொல்றேங்க, இப்ப அதிமுக எப்படின்னா 2 பிரிவா இருக்குங்க. ஒண்ணு வந்து திமுகவுடைய வாக்குறுதிகளை அப்படியே காப்பி எடுத்து நாங்களும் செய்வோம் என்று சொல்லக்கூடியது. மீதி பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து திமுகவுக்கு வர தயாராக இருப்பவர்கள். ஒட்டுமொத்தத்துல இன்னைக்கு திமுகவினுடைய மிகப்பெரிய ஷேடோவுக்குள்ளதான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. இன்னைக்கு பேசுறவங்க வந்து நாளைக்கு திமுக வந்து சேருவாங்க, இல்லைன்னா திமுக செய்யறத நாங்களும் செய்யறேன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி அதிமுகவுக்கு ஒரு அஜெண்டா கிடையாது, ஒரு திட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாதா? ஆனால் ஒன்னு சொல்றேன், அவங்களுக்கு இல்லாம இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. காலகாலமா அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு மாநில அரசை ஒடுக்குகிற, மாநில அரசிற்கு வஞ்சிக்கிற, தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிற ஒன்றிய அரசிற்கு இடையறாது ஜால்ரா போட்டு இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, நாங்க சிபிஐ வச்சு திமுக முடக்குவோம் அல்லது வந்து அமலாக்கத்துறை வச்சு முடக்குவோம். இந்த வால் உங்க மேல பாயாதா? இன்னைக்கு உங்க அத்தனை பேர் மேலயும் வழக்கு இருக்கு. இன்னைக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவைசிங் கமிட்டியை வந்து இப்ப இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியது, அதை ஸ்டாப் பண்ண வச்சுட்டு அவரை டெல்லிக்கு விசாரணைக்குன்னு கூப்பிடுறாங்க. விசாரணை கூப்பிடுறாங்களா, தேர்தல் உடன்படிக்கைக்காக கூப்பிடுறாங்களா? அவர் சொல்ற 2-3 நாள் என்ன நடக்கும்னு ஊருக்கே தெரியும், என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அதாவது இன்றைக்கு அதிமுக மிரட்டப்படுகிறது, தாவேகா மிரட்டப்படுகிறது. இப்படி எல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிற போது வெக்கமே இல்லாமல் இவர்கள் சிபிஐயோடு கூட்டணி வைத்து கொள்வோம் வைத்துக் கொள்வோம் என்றெல்லாம் சொல்வதன் வழியாக இவர்களுடைய அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு நாளாந்திர இடத்திற்கு சென்று விட்டது. கையறு நிலையில் எதையாவது பற்றி கொண்டு தப்பித்து விடலாமா என்கிற நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஓகே திரு ஜுபேர், மனுஷபுத்திரன் ஒரு விஷயம் சொன்னாரு, அதை நம்ம கடந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டு தான் நகரணும். ஜனநாயகனை பார்க்க மாட்டேங்கிறாங்க, சிபிஐ சமன் பண்றாங்க, அடுத்து தாவேகாவை உள்ள கூப்பிட மிரட்டுறாங்கன்னு சொல்றாரு. இல்லை, அப்படித்தான் நடக்குது. பார்க்குறப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள், வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்ப இன்னைக்கு ரிவைசிங் கமிட்டி இன்னைக்கு படம் பார்க்குறதா சொல்லியிருந்தாங்க. அதில் திடீர்னு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படின்றாங்க.
திடீர்னு ஒருத்தர் மனு போட்டாரு, மனு போடுறாரு, திடீர்னு நடக்குது எல்லாமே. இது தற்செயலா நடக்குதா அதுவா நடக்குதான்னு தெரியல. திடீர்னு சம்மன் அனுப்புறாங்க, திடீர்னு விழுகுதா உடையதான் மேல போனா உடையதான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சம்மன் அனுப்பிச்சு நாளைக்கு உடனே வாங்கன்றாரு. அவரு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாரு. அங்க விசாரணை கூப்பிட்டாங்களா இல்ல கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறதும் நாளைக்கு தான் தெரியும் அது என்னன்னு. அவர் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் அவர் இழுத்து வரப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் பரவாயில்ல அங்கங்க போயிட்டு இருக்கு. அப்ப இழுத்து வரப்படுவார் விசாரணைக்கா கூட்டணிக்கா? போறதே கூட்டணிக்கு தான். நீங்க என்ன விசாரணையே என்ன சார் நீங்க முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அப்புறம் விசாரணைக்கு போவாரு. டெல்லிக்கு மட்டும் அங்க போற அப்படி வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டையும் கனெக்ட் பண்றீங்க. டெல்லிக்கு போறது நான் இப்போ ரெண்டையும் சேர்த்து போனது ஒரு வேலையா போயிருக்கிறோம், கல்வி ஒரு 2 வேலையும் முடிச்சுட்டு வந்துருவோமே அப்படின்ற மாதிரி. பட் ஹேவிங் செட் தட், இது நம்ம வந்து சொல்றோம் விளையாட்டா, பட் இந்த தாவேக்கா ஒருவேளை இந்த கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கா இவ்வளவு க்ளோஸ் டு எலெக்ஷன்? இல்ல அவங்க ட்ரை பண்றாங்க, உள்ள கொண்டு வந்து என்டிஏல ட்ரை பண்றாங்க. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பலம் இல்லாமல் இருக்கு, ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக கூட்டணியில் அங்கே புது கட்சிகள் ஆட் ஆகிட்டே இருக்கு, சின்ன அமைப்புகள் வர்றாங்க அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி அவங்க பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த என்டிஏல அதிமுக பாஜக தான், அதிமுக பாமக தான், பாஜக பாமக 3, அதிமுக பாஜக பாமக அமமுக. இப்ப பாமக பொறுத்த வரைக்கும் அவர் சீனியர் டாக்டர் வெளியில போனாலும் கூட ஒரு சின்ன இழப்பா இருந்தாலும் கூட அது ஒரு சின்ன இழப்பு தான். அப்படிங்கும் போது அமமுக உள்ள கொண்டு வந்தாலுமே கூட அமமுக உள்ள வந்ததுல நிறைய இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் தான் ஓடிட்டு இருக்கு. அது ஃபுல்லா அந்த ஓட்டு அப்படியே கன்சர்வேட் கொண்டு வந்துட முடியாது. சசிகலா வேற தனியா அவங்க வேற போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் நிறைய சீனியர் லீடர்ஸும் வெளியில போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கூட்டணியை வைத்து திமுக கூட்டணியை வீழ்த்தி விட முடியாதுன்னு அவங்க நம்புறாங்க. அப்ப இந்த கூட்டணியை ஒன்னும் பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பலப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? காங்கிரஸ் கூப்பிட முடியாது, கம்யூனிஸ்ட கூப்பிட முடியாது, இருக்கிறதே இருக்காரு உங்கள் விஜய், உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு அவங்கள முயற்சி பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறதே இருக்க ஆயுதம், இடி இருக்கு, ஐடி இருக்கு, சென்சார் லேட்டஸ்டா சென்சார் போர்டு இருக்கு, எல்லாத்தையும் வச்சு உள்ள கொண்டு வந்துருமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி உள்ள வருகிற பட்சத்தில் விஜயினுடைய அரசியல் அப்படிங்கிறது டெலிவரி ஆகாம கலைஞ்சிரும். அது மாதிரி தான் நடந்துரும். ஏன்னா ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோடு தேர்தல் ஆரம்பிச்சுட்டு நீங்க அந்த கட்சியோடு கை கோர்க்கிறதுங்கிறது விஜயினுடைய அரசியல் வாழ்வு முற்றிலுமா முடிந்து பெறும். அது ரொம்ப ஒரு செட்பேக்கான ஒரு விஷயம். என்டிஏ கூட்டணிக்குமே அது கை கொடுக்காது. விஜய் என்டிஏக்குள் போனா கூட அந்த ஓட்டு கை கொடுக்காதுங்கிறதா என்னுடைய பார்வை. ஏன்னா விஜய்க்கு பின்னாடி ஒரு மாற்று அரசியல் வேணும். அதிமுக பாஜக திமுக எல்லாத்துக்குமே மாற்றுன்னு தான் ஒரு போய் நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்களும் விஜயோட ஓட் பேங்கே எரோடாயிரும். விஜயோட ஓட் பேங்கே அவங்க வந்து காலி பண்ணிடுறது. விஜயும் காலி பண்ணி விஜய் ஓட் பேங்க் காலி பண்ணி இவங்களுக்கு பெருசா கெயின் கிடையாது. ஆனா இது என்னதாங்க செய்வாரு? போனாலும் காலி பண்ணிடுறீங்க, போகலனாலும் காலி பண்ணிடுறீங்க. தனிச்சு நிக்கிறது தானே அவருடைய ஐடியா. அதுதான் கட்சி. அங்க போனா நீ அடிப்ப, இங்க போனா நீ அடிப்பன்ற அரசியல் அடிச்சு தான் பழகணும். நீங்க சண்டைக்கே வர மாட்டேன், வர மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பீங்கன்னா அரசியல் எப்படி பண்ணுவீங்க? சரி சரி கேட்போம். திரு ரவிராஜா, இப்போ இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் வச்சு ஒன்றும் தேத்த முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு விஜய் தேடி போயிருக்குங்க. அப்போ அப்படின்னு அவர் சொல்றாரு, இருக்கிறத வச்சு வெற்றி பெற முடியாது. இல்ல முதலமைச்சர் என்ன கிரிக்கெட்டை பத்தி பேசுறாரோ அதெல்லாம் கரெக்டா பேசுறாரு பாருங்க. அதை எப்படி கரெக்டா ஃபாலோ பண்றாரு பாருங்க. கேம் எப்படி அடிக்கணும், லாஸ்ட் பால் போடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், கிரிக்கெட் பத்தி எல்லாம் பேசினாரு. லைவ் நேற்று நடந்தது எல்லாம் பேசினாரு. அதே மாதிரி இவரும் பேசுறாரு. அப்படியே ரிப்பீட். சரியா? நான் என்ன சொல்றேன், கூட்டணி கட்சிகள் அவரு இப்போ இருக்கிறத வச்சு ஜெயிக்க முடியாது. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. இப்போ இவரு சொன்னாரு, சுபேர் சொல்றாருல, இப்போ அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால வேற வழி இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்கணும், காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாளா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு கொஞ்சம் மக்கர் பண்ணுச்சு, அப்புறம் அவர் டக்கர் பண்ணி அதுக்கப்புறம் இதை கவனிச்சிங்களா? அதை விட்டுட்டீங்களே, அதான மெயின் பாயிண்ட். ட்ரெண்டிங் அதத்தான் சொல்றேன். வேற எல்லாத்தையும் சொன்னாரு, இத சொல்லல. அது என்ன சார் கெத்தான மூதான சார்? அது அதுல இல்லங்க, அதுல 1000 அர்த்தம் இருக்குங்க. அது பெரிய கான்ட்ராஸ்ட். அதுக்கு விளக்க ஒரே கொடுத்தாரு. ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க, முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க, காலி பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. எத்தனை வார்த்தைங்க அதுக்கு? ஒரே ஒரு ஆக்ஷன் ஏகப்பட்ட வார்த்தைங்க. அவர் காலி பண்ணிட்டான்னு சொன்னது எதிர்க்கட்சியா இருக்கும். யார சொன்னாரு, என்ன மீனிங்ல சொன்னாருன்னு தெரியல. அதாவது வர வரைக்கும் ஒரு கதைங்க, வரல அப்படின்னு தெரிகிறப்போ வேற கதை. சரி கேட்போம். திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இந்த தாவேக்கா மிரட்டப்படுகிறதா அப்படின்லாம் ஒரு பெரிய ஹேசியங்கள் இங்கே போயிட்டு இருக்கு. பட் ஒருவேளை அது வந்து சாத்தியப்படுதுன்னு சொன்னா, திரு சுபேர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த அலையன்ஸ் அமையுது அப்படின்னு சொன்னா அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை திரு சுபேர் வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இப்ப அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசினாரு சுபேரு. திமுக கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் கொள்கை கூட்டணியா?
திமுக உருவாக்கப்பட்டது எந்த கட்சியிலிருந்து ஆட்சியை பறிக்கிறதுக்காக ஏற்பட்டது. கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களும் திராவிட கொள்கைகள் சித்தாந்தங்களும் ஒன்னா. ஐயா சண்முகம் அவர்கள்ட்ட கேட்கும் போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நீங்க கேட்கலையான்னு கேட்கும் போது இல்லைங்க திமுக முதலாளித்துவ கட்சி, நாங்க தொழிலாளர்கள் நலன் சார்ந்த கட்சின்னு சொல்லலையா? இப்ப இன்னைக்கு அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க இருக்காங்க. அவர்களுடைய கொள்கை தலைவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். அவரே பல நேர்காணல்கள்ல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலையும் நாங்க வந்து அம்பேத்கர் போட்டோவை பார்த்தது இல்லைன்னு. அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி யார் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு? எடப்பாடி ஐயா வீட்டுக்கா போயிட்டு வர்றாரு? ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. இப்ப அவர் ஸ்டாலின் வீட்டுல கூட வந்து அம்பேத்கருடைய போட்டோ இல்லைங்கும் போது எந்த கொள்கை உடன்பாடு அங்க இருக்கு? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கலக்கத்துல எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு அந்த வகையில பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொள்கை கோட்பாடுல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா நின்னு எந்த விதமான கொள்கை சமரசமும் இல்லாம தொடர்ந்து இந்த 5வது தேர்தலை தனிப்பட்ட கட்சியா நின்னு அவங்க எதிர்கொள்றாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அந்த யூகமாக ஸ்பெகுலேட்டிவ் கொஸ்டினா நான் எடுத்துக்கிறேன். ஆமாம். இப்ப இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவுல கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகள் இருக்கு. இப்ப விஜய் ஆரம்பிக்கும் போது கூட என்ன சொல்லிட்டு வந்தாருனாக்கா, கொள்கை எதிரிகள் வேற, அரசியல் எதிரிகள் வேற அப்படின்னு. இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கொள்கை எதிரிகள், ஆனா ஒரே கூட்டணியில வராங்க. அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியா ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இல்ல. பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இல்ல. அவர்கள் அரசியல் எதிரிகள். இப்ப இந்த இடத்துல நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அரசியல் எதிரிகள் ஒண்ணு சேர்றதில்லை, ஆனா கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள் தேர்தல்ல வந்து ஒண்ணு சேர்றாங்க. ஓ, சொல்லுங்க அசோகா. அதான் கொள்கை எதிரி எல்லாம் சேரலாம், அரசியல் எதிரியோட சேர முடியாது. ஆமா, ஏன்னா இதுவரைக்கும் வந்து நம்மளுடைய அரசியல், இந்திய அரசியல் ஆகட்டும், தமிழக அரசியல் சந்திச்ச கூட்டணியை பார்க்கும்போது கொள்கை எதிரிகள் ஒண்ணு சேர்றாங்க, ஆனா அரசியல் எதிரிகள் ஒண்ணு சேர்றது இல்ல. அப்படி வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய கொள்கை எதிரியா பார்க்கும்போது ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேட்டிவா எடுத்துக்க முடியுமானா வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் கேக்குறது வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது இல்ல, இத செய்ய மாட்டாங்க. இல்ல, அது ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம ஸ்பெகுலேட் பண்ணவும் முடியாது. திரு ரவிராஜா அவர்கள் வந்து இத்தனை டீம் வருதுன்றாரு, அது வருதுன்றாரு, என்னென்னவோ ஸ்பெகுலேஷன் சொல்றாரு. ஆனா மனுஷபுத்தன் சார் வரேன். பட் நான் கேட்ட கேள்வி திரு நந்தகுமார், ஒருவேளை அது நடந்தா அதோடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது, அது ஜுபேர் சொல்றாரு, அது யாருக்குமே பலன் அளிக்காது, அது வந்து எல்லாருக்கும் பாதகத்தை தான் கொடுக்க போகுது அப்படி நடந்தாலும்ன்றார். இல்ல, அது வந்து ஒரு ராங்கான அசஸ்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய வாக்கு சதவீதங்கள்லாம் இன்னைக்கு பல தொலைக்காட்சிகள், பல இது சேனல்ஸ், பிரைவேட் குரூப்ஸ் எல்லாமே வந்து சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அதுல சற்றேறக்கூடிய விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 15% வரைக்கும். தாவேகா அவங்களுடைய கட்சி அவங்க சொல்றது வந்து நாங்க 25 தாண்டிட்டோம், 30 தாண்டிட்டோம் சொல்றாங்க. ஆனா அவங்க ஸ்கோர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை சொல்றதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க பலம், நாங்க ரொம்ப பலசாலின்னு தான் எந்த கட்சியுமே சொல்லுவாங்க. அப்ப நம்ம 3வது நபர்கள் எடுக்கக்கூடிய சர்வேக்களை பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு 15 சற்றேறக்குறைய 20% வரைக்கும் பல்வேறு கருத்து கணிப்புகள் வருது. இப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களை பிரதானமா ஒரு முதல்வர் வேட்பாளரா நிக்கக்கூடிய ஆட்களும் அதுல இருக்காங்க. இப்ப அவங்க உதாரணத்துக்கு நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்குள்ளார அவர்கள் போனாங்கன்னாக்கா, அந்த மாதிரி கூட்டணியில இருக்கும் போது அந்த கூட்டணியில போயிட்டாரேங்கிற வருத்தத்துக்காக சில வாக்கு வங்கிகள் குறையலாம். ஆனா அளவுக்கு அது பாதிக்காது. ஒரு 20% சொல்றீங்க வந்து ஒரு 17-18% வரலாம். இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு அதிமுக கூட்டணிக்குள்ளார இன்னைக்கு தாவேகாவுடைய கட்சி போய் இந்த தேர்தல் கூட்டணியை சந்திச்சதுன்னா மோர் ஆர் லெஸ், இப்ப இன்னைக்கு சொன்னாரு பாத்தீங்களா முதலமைச்சர் அவர்கள், ஸ்வீப்னு சொன்னாரு இல்லையா, அந்த ஸ்வீப் வந்து அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும். தாவேகா அதிமுக கூட்டணி, அதனால பலன் எடப்பாடியா இருக்கு. விஜய்க்கு என்ன பலன் இருக்கு அதுல? இல்ல, அத விஜய் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு, லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு. நான் அதனாலதான் முன்னாடியே சொன்னேன் இது ஸ்பெகுலேஷன் அப்படின்னு. நீங்க இந்த ஸ்பெகுலேஷன் உண்மையா இருக்கிற மாதிரி இருந்தா என்ன தாக்கத்தை கொடுக்கும் சொன்னீங்க. அதனால நான் கேக்குறேன். அப்போ விஜய் வந்து எடப்பாடியாரை ஸ்வீப் பண்ணி முதலமைச்சர் ஆக்க வைக்கிறதுக்காக ஏன் அங்க போகணும்? அதுல லாஜிக் இல்லையன்றத அடுத்த கொஸ்டின் வருது. அதிமுக சேர்ந்து ஏன்னா அவர் கட்சியாமா. அப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கும்.
இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளார வர முற்படுறாரானா நிச்சயமா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்கெயின் பண்ணுவாங்க. எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், சீட்டு ஜெயிச்சோம்னா எங்களுக்கு இப்ப வெளிப்படையா நீங்க இப்ப அனௌன்ஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல, தேர்தலுக்கு பின்னாடி எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, எந்த சீட்டு, உதாரணத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூட அவங்க வந்து ஒரு நெகோசியேஷன்ல பிஹைண்ட் தி ஸ்கிரீன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஓகே கேப்போ இன்னைக்கு அதெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய கேப்போ பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்ன, அவரு வந்து ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் பாக்குறாரா இல்ல லாங் டேர்மா வந்து சஸ்டைன்டா பொலிட்டிக்கல் ஃபீல்டுல இருந்து ஒரு லாங் டேர்ம் இன்னிங்ஸ சஸ்டைன்டா விளையாடணுங்கிற ஒரு மன திடகாத்தத்தோட இருக்குதாங்கிறத பொறுத்து இந்த அலையன்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் விஜய் அவர்கள் இல்ல நான் இங்க வந்து முழுக்க முழுக்க நான் தீர்க்கமா முடிவெடுத்துதான் அரசியலுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு 51 வயசு தான் ஆகுது, நான் நீண்ட நெடிய ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு கால அரசியல் விளையாட்டை நான் விளையாடுறதுக்கு ஆயத்தமாய் வந்திருக்கேன்னா அவர் இந்த கூட்டணிக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஏன் வந்து இல்ல எனக்கு வந்த உடனே குறுகிய காலத்துல ஒரு முக்கியமான அரசியல் பவர் கெயின் பண்ணணும்னா போறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஓகே யுவர் பாயிண்ட் இஸ் டேக்கன். திரு மனுஷபுத்திரன் நீங்க குறுக்கிட வரும், நீங்க சுருக்கமான அப்புறம் ஃபாத்திமாட்ட போறோம். இல்ல அவரு பேசையில ஒண்ணு சொன்னாரு, அதாவது கொள்கை எதிரி திமுக, அரசியல் எதிரி பாஜக விஜய் சொன்னதா அவர் சொன்னாரு. ஆமா, தவறு. அவர் வந்து திமுக அரசியல் எதிரி, அதுதான் தவறுங்கிறேன் நானு. என்னன்னா கொள்கையே முற்றிலுமா நேர் எதிராக இருக்கிற போது, அதாவது என்ன கொள்கை, பாஜகவுக்கு மதவாதம் ஒரு கொள்கை. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, நான் சிறுபான்மையுடைய ரெப்ரஸன்டேட்டிவா அல்லது கிறிஸ்டானிட்டியோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா தன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முயற்சி பண்றாரு. அப்போ அடிப்படையில ஒரு இந்துத்துவ அஜெண்டாவோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட ஒரு மைனாரிட்டி ஐடென்டிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ற விஜய் எப்படி வந்து உறவு வைக்க முடியும்? அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நம்ம தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் பார்த்திருக்கோம், கொள்கை ரீதியாக நேர் எதிர் முரண்பாடு உள்ளவர்கள் ஒன்றாக கூட்டணியில் பயணிக்கிறார்கள். இப்ப ஒண்ணு இல்ல, ஆனா அரசியல் எதிரிகளாக இருப்பவர்கள் பயணிக்க முடியல. இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கொள்கை, ஆனா நீங்க சேரவே முடியாது. ஒரு காலத்துல ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் சமாளிக்கிறீங்க? அவர் என்னங்க இது வந்துட்டு அவர் தப்பா சொல்றாரு, கரெக்ட் பண்ண விடுங்க. அதாவது இப்ப வந்து இடதுசாரிகள் ஒரு காலத்துல திமுகவுக்கு அரசியல் எதிராக இருந்தாங்க. அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அரசியல் எதிரியா இருந்தாங்க. ஆனா கொள்கை ரீதியா அவங்களுக்கு ஒற்றுமைகள் பல இருந்தது. அதே மாதிரியே இன்னும் பல கட்சிகள் இப்ப வந்து ஏன் விசிகா கூட ஒரு கட்டத்துல வந்து அரசியல் எதிரியா இருந்திருக்காங்க திமுக கூட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2016 எலெக்ஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இருக்க பல கட்சிகள் வந்துட்டு ஒரு கட்டத்துல திமுகவுக்கு அரசியல் எதிரிகளா இருந்திருக்காங்க. மதிமுக, இன்னும் பல கட்சிகள் நம்ம சொல்லலாம், தேமுதிக. ஆனா அவர்கள் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஜாயிண்ட் ஆகுறாங்க, எப்படி வந்து இணைகிறாங்க, இதுதான் அடிப்படை. கொள்கை எதிரின்னு என்ன அடிப்படையில் நாங்க சொல்றோம் அப்படின்னா, மாநில சுயாட்சி முற்றிலுமாக ஒன்றிய பாஜக அரசு மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு. 2வது மதவாதம், 3வது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக விரோத நடவடிக்கைகள். இதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் 21 கட்சிகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான அணில இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, இப்ப விஜய் அல்லது அதிமுக அல்லது வந்து பாஜக ஒருவேளை 3 பேரும் ஒன்று சேர்ந்தால் அவர்களுடைய பொது கொள்கை என்பது என்ன, பொது அரசியல் என்பது என்ன, இதுதான் நாங்க கேட்க விரும்புறது. ஒண்ணுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மாத்தி பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரி, ஓகே. நான் ஃபாத்திமா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, மீண்டும் இப்போ முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிறத பொசிஷன் பண்ணுறாரு. கிளியராக எங்களுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் ஃபைட்டு, மற்றவங்க எல்லாமே அவங்க ஏதோ ஓரமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் முதலமைச்சர் மீண்டும் அதை பொசிஷன் பண்ணுறாரு. அப்போது ஃபைட் இஸ் கிளியர்லி பிட்வீன் 2 பேருக்கு தானே? இல்லை, இங்கே வந்து திமுக வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டு ஆண்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாநாடுகள் போடுவது வந்து குறிப்பாக திமுக இந்த மாதிரி மாநாடுகள், மண்டல மாநாடுகள் இதெல்லாம் போடுறது எதற்கு அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம் அப்படிங்கிற கருத்துருவாக்கத்தை செய்வதற்கு இவர்களுக்கு வந்து பலமளிக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. நீங்கள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த ஒரு கட்சியாக பாஜக இருக்குது 5 முறை. அதாவது கிட்டத்தட்ட ஐக்கிய குஜரால், ஆமாம் திமுக ஐக்கிய குஜராலாக இருக்கட்டும், ஐயா விபி சிங் அவர்களாக இருக்கட்டும், ஐயா வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், ஐயா மன்மோகன் சிங் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஐயா தேவகவுடா அவர்களாக இருக்கட்டும், எல்லாரோடையும் ஆண்டு
ஆண்ட திமுக வந்து மத்திய அமைச்சரவையில் வந்து அங்கம் வகித்த போது அவர்களால் நிறைவுபடுத்த முடியாததை இப்போது நாங்கள் பாஜகவை எதிர்த்து பண்ண போறோம்னு சொல்றது ரொம்ப நகைப்புக்குரிய வாதங்களாகத்தான் நான் பார்க்குறேன், நாங்கள் கட்சியில் வந்து பார்க்கிறோம். சொல்ல போனோம் அப்படின்னா மாநில சுயாட்சி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்கள் கூட சொன்னாங்க. அவங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கும்போது எத்தனையோ மாநில உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த 2004-2009 காலகட்டத்தில் 2வது முறை ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் ஆண்ட அந்த பீரியட் டைம்ல வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளாக இருக்கக்கூடிய இந்த சாதியை வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவெல்லாம் இருக்கு, அதை நாங்கள் இன்னைக்கு வந்து எதிர்க்கிறோம், அதை எதிர்த்து நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நீக்குவதற்கு இவர்கள் என்ன முனைப்பு காட்டினார்கள்? இல்ல ஆர்டிகல் 356 இருக்கட்டும், அதை நீக்குவதற்கு இவர்கள் என்ன முனைப்பு காட்டினாங்க? இன்னைக்கு வந்து அன்னைக்கே 356 வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்லேயே நீர்த்து போயிடுச்சுல்ல, அதுக்கு பிறகு அது தவறா பயன்படுத்தப்படலை. இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆளுநருடைய பொறுப்பெடுத்துக்கோங்க. ஆட்டுக்கு தாடியதற்கு இல்ல நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு வாதம் வச்சவர் ஐயா அண்ணா அவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய வழிவந்த ஆட்சின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளுநருடைய அந்த பொறுப்பை குறைப்பதற்காகவோ இல்ல அவருடைய பொறுப்பு இல்லாம ஆக்குறதுக்காகவோ இல்ல அவர் வந்து இந்த காலம் தாழ்த்தி விடக்கூடிய அந்த நிலைப்பாடுகளுக்காகவோ அதை எதிர்ப்பதற்காகவோ என்ன மாதிரி நடைமுறைகளை அவர்கள் இருந்தபோது மத்திய அமைச்சரவையில் இருந்தபோது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. நிறைய இந்த மாநில சிக்கல்களை எடுத்துக்கோங்க, கச்சத்தீவா இருக்கட்டும், காவிரி நதிநீர் சிக்கல்களாக இருக்கட்டும், இது எதுக்குமே அவர்கள் வந்து எந்த இடத்துலயுமே அவர்கள் தீர்வை எட்டக்கூடிய இடத்துல அவர்கள் அன்னைக்கு சிந்திக்கல அப்படின்னா இன்னைக்கு மட்டும் என்ன சிந்திச்சிருவாங்க? இன்னைக்கு டெல்லி அணி தமிழ்நாடு அணின்னு சொல்றாரு. அது இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2021 20 இடத்துல தான் மொத்தமாவே பாஜக வந்து நின்று இருக்கு. அது 4 தான் இடத்துல தான் வின் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரத்தத்திலேயே ஆரிய எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அது என்னைக்குமே இன்னைக்கு என்ன சொல்றது பாச்சியப்படாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக பாஜகவினுடைய வெறுப்பை எதிர்ப்பை காட்டி இங்க திமுக வந்து ரொம்ப சேஃப் பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் அது நீங்க பொலிட்டிக்கலா பாருங்களேன், அது ஒரு சரியான யுக்தி இல்லையா? இன்னைக்கு அதிமுக அவங்களுடைய பிரதான எதிரி, அவங்க பிஜேபி கூட இருக்கிறாங்க, அவங்க ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க. அப்போ ரொம்ப சரியா அதை வந்து நீங்க ஆன்டி பிஜேபிங்கிற பொசிஷன் பண்ணும்போது அந்த ஓட்டுகள் உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் மக்களை ஏமாற்றி பயன்படுத்தக்கூடிய உக்திகள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ மக்களை மாற்றுறது இல்ல, ஒன்றியத்தை வந்து பல காரணிகளை வந்து நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்குது, அது வேற, அது ஒரு பக்கம். ஆனால் இங்க நீங்க எல்லாவற்றையும் இங்க இந்த மண்ணில வர வச்சிருக்கீங்களே, எல்லா நாசகர திட்டம். நீங்க வழக்கொலை எடுத்துக்கோங்க, இங்க இந்த மண்ணில எத்தனையோ பேர் ஆண்டிருக்காங்க, ஆனா கனிம வள கொள்ளைகள் நடந்திருக்கா? இந்த திமுகவினுடைய இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள்ல தான் நடந்திருக்கு. இன்னைக்கும் கனிம வள கொள்ளை நடக்குது. நம்ம பேசக்கூடிய இதே நேரத்துல காவல் நிலைய மரணங்கள் 27 மரணங்கள் தொடர்ந்து இருக்குது. கடந்த ஆட்சியில அதிமுக அவர்களுடைய ஆட்சியில இவங்க குட்கா பாக்கெட் எடுத்து சட்டமன்றத்துக்கு போனது நமக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கு. கட்டுக்கடங்காத குட்கா புழக்கம் இருக்கு, அதனால கட்டுக்கடங்காத சட்டவிரோத செயல்கள் வந்து இங்க நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை விட அதிகமாக கஞ்சா புழக்கம் இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய சமூக குற்றங்கள் எத்தனையோ இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நீங்க நேத்திக்கு கூட பார்த்திருப்பீங்க, நாங்குநேரியில இல்ல காவல் நிலைய மரணமாக இருக்கட்டும், 60 வயது மூதாட்டிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலா, இந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், 7 வயது சிறுமிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன சீர்திருத்த இந்த விஷயங்கள்ல இருந்து இவர்கள் என்ன மாதிரியான திருத்தத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னா மக்கள் ஏமாண்டுதான் நிக்கணும். உண்மையான மாற்று அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மக்களின் மாநாடுன்னு ஒண்ணு போட்டோம். அந்த மாநாட்டுல 5 லட்சம் பேர் கூட்டணும். அந்த 5 லட்சம் பேரும் ஒருமித்தமான கருத்தோட நிற்பாங்க. நீங்க அகவணக்கம்னு சொன்னீங்கன்னா ஒரு நிசப்தம் அந்த 5 லட்சம் பேர் மத்தியில இருக்கக்கூடிய கூட்டத்துல இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் வீர வணக்கம் உறுதிமொழின்னு சொல்ல எல்லாரும் ஒருமித்தமான குரல்ல அவங்க வந்து அந்த ஒளியை வந்து எழுப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆர்கானிக்கா கிரவுட் புல் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களான்னா இல்ல. அப்ப முழுக்க ஒரு விளம்பர அரசியலுக்காக 4 பேருக்கு செஞ்சுட்டு 4000 பேருக்கு செஞ்ச மாதிரியான விளம்பரத்தை இவர்கள் தோற்றுவிப்பார்களை தவிர்த்து அவர்களுக்கு நோக்கமோ எண்ணமோ உண்மையான மாற்றம் என்பதோ எந்த இடத்துலயுமே இல்ல, புள்ளியிலும் இல்ல அப்படிங்கிறது எங்களுடைய. திரு மனுஷபுத்திரன், நீங்க உங்களுடைய சாதனைகள் எல்லாம் சொல்றீங்க, ஆனா இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. இல்ல, இந்த மாநாடு போடுறதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக நாங்க பண்றோம், அவங்க ஏதோ வந்து உணர்வுபூர்வமாக பண்றாங்க அப்படிலாம் வந்து அது சகோதரி குறிப்பிட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 2 மாசமா தமிழ்நாடு முழுக்க பல மாநாடுகளை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியோடு, எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் திரளோடு அந்த மாநாடுகள் நடக்கின்றன. மேலும் அந்த மாநாடுகளில் என்ன பேசப்படுகின்றன என்பது முக்கியம். நாங்க போய் ஆடு மாடுகள்கிட்ட மாநாடு போட்டு பேசல. நாங்க ஆடு மாடுகளை பத்தி யாரு இல்ல ஆடு மாடு
ஆமாங்க சார் நீங்க பாக்கலையா அந்த காட்சிகள்லாம்? சார். இன்னொன்னு கடல் மாநாடு போடுறாங்க, கடல்ல போய் கடல் ஆமா மாநாடு கடல்கிட்டே போடுறாங்க. பேசுவாங்க, மக்கள் கிட்ட தான் ஆமா, பேசுறாங்க. அது என்னன்னு சந்தை கேட்டா மதிப்பை ஆடு அதிகப்படுத்தணும்னு மாடுகள், ஐயா ஸ்டாலின் மலைகள், அவர்களும் பேசியிருக்காங்க, கடல். ஞாபகப்படுத்துங்க. ஒரு நிமிஷம், ஆடு மாடுகள், மலைகள், கடல்கள்லாம் இவங்களுக்கு வந்து வாக்களிக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். வந்து என்ன அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொன்னா, மாநாடுகளுடைய வரலாறு அவருக்கு தெரியாதனால் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். இது வந்து 12வது திமுக மாநாடு. திமுகவினுடைய 2வது மாநாடு இதே திருச்சியில் நடந்தது. அதாவது திமுக தேர்தல் அரசியலில் பங்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடத்தி அந்த மாநாட்டில் பெரும்பாலானோர் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அன்றைக்கு திமுக தேர்தல் அரசியலில் பங்கேற்றது. இது ஒரு உதாரணம். அதே போல திமுக அடுத்து செய்ய விரும்புகிற கொள்கைகள், அதனுடைய அரசியல் திட்டங்கள், யார் அவர்களுடைய அரசியல் எதிரிகள், இது எல்லாவற்றையும் வலியுறுத்துகிற ஒரு மாபெரும் மக்கள் திரள் எழுச்சிமிகு ஒரு 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 ஒருங்கிணைவாகத்தான் திமுக மாநாடுகள் இருந்திருக்கின்றன. நாங்கெல்லாம் உணர்ச்சியா இருக்கோம், நீங்க எல்லாம் விளம்பரமா செய்தி படிச்ச நடுவுல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு லோடு மக்களை வந்து ஒரு லோடுன்னு ஃப்ரேம் பண்ணி 10,000 ரூபாய் நான் செய்தி படிச்சேன். ஒரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிளிப்பிள்ளை போல இப்ப உதாரணமா வந்து காவிரிக்காக இவங்க என்ன பண்ணாங்க இல்ல திரு மனுஷபுத்திரன் நம்ம இஷ்யூஸ்க்கு வருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல உங்க மாநாடு உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன பண்றாங்க? நான் யார்ட்டையும் போல உங்ககிட்ட தான் கேக்குறேன் சார். கேளுங்க. இல்ல நம்ம அரசியல் மாற்றி மாறி நீங்க குற்றச்சாட்டுகள் வைப்பதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு நீங்க ஃப்ரேம் பண்றீங்கல்ல, அப்ப நீங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வியே சகோதரர். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது காவிரி நடுவர் மன்றம் என்பது அன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போதும் கலைஞர்களுடைய முயற்சியினால், இடைவிடாத ஒரு முயற்சியினால் அது உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் வேணும்னு நாங்க கேட்டப்போ ஒன்றிய அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தை இதை பாஜக அரசு அமைத்து அதை பல்லில்லாத ஆணையமாக மாத்துறது. இன்னொன்னு இவங்க இடைவிடாமல் சொல்ற ஒரு பொய் என்னன்னா, நாங்க கூட்டணியில் இருக்கப்ப ஒண்ணும் பண்ணல. இந்த கச்சத்தீவு விஷயத்துல கச்சத்தீவை ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு தாரை வார்த்த போது திமுக எத்தகைய போராட்டங்களை நடத்தியது, எவ்வாறு எதிர்த்தது என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கோம். இப்போ பல மாநிலங்கள் சேர்ந்து கூட்டாட்சி அமைக்கிறாங்க. கூட்டாட்சி அமைக்கிறப்போ சில கோரிக்கைகள்ல நாங்க வந்து ஒன்றிய அரசினுடைய விஷயத்தை தடுத்து நிறுத்துறோம். சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துது. ஆனா பாஜகவுடைய விஷயத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுடைய அனைத்து அதிகாரங்களையும் பறிப்பது, முக்கியமாக நிதி பகிர்வுல என்ன நடந்ததுங்கிறத 100 முறை 1000 முறை பேசிட்டோம். மாநிலங்களினுடைய வரி வருவாயின் பெரும் பகுதியை ஒன்றிய அரசு இன்றைக்கு கையில் வைத்துக் கொண்டு தரம் இருக்கிறது. அதோடு பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு கல்விக்கான காசையே தருவோம்னு சொல்றாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டங்களில் பெரும்பகுதி பழையை மாநில அரசு தான் செய்யுது. இதெல்லாம் கடந்த காலத்தில் இல்லை. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன் வந்து கவர்னர்னு பேசுறாங்க. இந்த விஷயத்தை வந்து கவர்னர் அன்றைக்கு சில மாநிலங்களில் இல்ல பல மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்புல ஈடுபட்டாங்க. அப்புறம் நீங்களே இப்ப குறிப்பிட்டது போல எஸ்ஆர் பொம்மை வழக்குல வந்து அதன் மூலம் அதுக்கு முடிவு கட்டப்பட்டுருச்சு. முடிவு கட்டதுக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. திமுக கவர்னர்களுடைய எதேச்சாதிகாரத்தை நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்த்திருக்கிறோம். எதிர்க்கட்சியா இருந்தப்ப கூட அதிமுக ஆட்சி காலத்தில் கவர்னர் அத்துமீறி ஆய்வுகளை செய்த போது எதிர்த்தவர்கள் நாங்கள். அப்படி பார்க்கிற போது கடந்த காலத்தில் பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்குங்கிறத யாரு நிலைநிறுத்தினாங்க? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு இருந்தது. ஏன் மற்ற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கை இருந்தப்ப தமிழ்நாட்டில ஏன் இருமொழி கொள்கை மட்டும் அமலுக்கு வந்தது? அதை சாதித்தவர்கள் யார்? அதை தொடர்ந்து பாதுகாத்து நிற்பவர்கள் யார்? அதாவது இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல இன்னைக்குதான் படிச்சுட்டு வர்றதுனால இவங்க மனப்பாடமா சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிடுன்னு இவங்க நம்புறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சிக்காக, மாநில உரிமைகளுக்காக திமுக செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் 100ல் 1 பங்கை கூட வேற எவரும் செய்ததில்லை. அதற்கு நாங்க மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கறத உறுதிபட கூற விரும்புறேன். இல்ல ஆடு மாடு வளர்த்தல குறித்து தொடர்ச்சியாக இவங்க அவதூறு வச்சா நாங்க வந்து பொறுத்துட்டு போகணும். ஆனா இவர்கள் கொடுக்கிற எல்லா விளக்கங்களையும் நாங்க ஆமோதிச்சுட்டு அதை வந்து உண்மையை நம்பிட்டு எடுத்துட்டு போகணுங்கிற நிலைதான் இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களை ஆடு மாடு மேய்க்க போங்கன்னு சொன்னது யாரு? படிக்கிற பிள்ளைங்களை ஆடு மாடு மேய்க்க போங்க, போய் ஊர்ல போய் வந்து அதே அடிமை தொழில்களை பண்ணுங்கன்னு சொன்னது யாரு? இது ஜாதி சிஸ்டத்தை யாரும் சொல்லல. அடிமை தொழில் பண்ணுங்க நீங்க யாரும் சொல்ல. ஆடு மாடு
காலத்துல அரசு பணி ஆக்குவோம் எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காரு, அதை செய்வோம். நீங்க வேணா அதை கொச்சைப்படுத்துங்க. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பால் உற்பத்தியை 4.5 கோடி லிட்டர் வரைக்கும் உயர்த்துவேன்னு உங்களுடைய சாரி, நீங்க உங்களுடைய விளக்கத்தை முழுசா பேசுனீங்க, அவங்க குறுக்கிடுறாங்க, அவங்க கேட்கட்டும், திருப்பி நீங்க பதில் நீங்க பேசும்போது எதுவுமே பேசவே இல்ல. அவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்கன்னா, அவ்வளவு இன்செக்யூரா இருக்கீங்க. உங்களுடைய ஆட்சி நிலைப்பாடு மக்கள் புரிந்து கொள்வார்கள். again good. நீங்க இவ்வளவு ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் நினைச்சேன். நன்றி. பால் உற்பத்தியை 4.5 கோடி லிட்டர் வரைக்கும் அடிப்படை தகவல் கூட இல்லாம 2030க்குள்ள அப்படின்னு பேசி இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கறத பதிவு செய்யறேன். ஹிந்தி எதிர்ப்பு குறித்து இந்நாள் வரைக்கும் பேசுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 360, அதாவது அவங்களுடைய வாக்குறுதி 360 டாஸ்மாகை ஒழிப்போம் அப்படிங்கிறது இன்னைக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு வாக்குறுதியாக மக்களை என்ன மாதிரி சுகர் கோட்டட் வேர்ட்ஸால ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நீங்க கேளுங்க. அடுத்து உங்கள்ட்ட தான வர போறேன் பதில் சொல்றதுக்கு. நீங்க கேளுங்க, அவங்கள நல்லா கேளுங்க, சத்தமா கேளுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா கேளுங்க, உங்களுக்கு வாய்ப்பு வரும். நடுவுல பேசாதீங்க, அவ்வளவுதான். இந்திய எதிர்ப்பு குறித்து ஐயா பேசுறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா அவங்க வந்து எல்லைகளை நீட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இதற்கு இவர்கள் என்ன மாநில உரிமை? அவங்களுடைய போர்டை கொண்டு வந்து நீலகிரி நம்மளுடைய தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து வைக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியோட உறவுகள் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கு? அதை எதிர்த்து என்ன மாதிரி செயல்பாடுகளை இங்க மக்களுக்கு எப்படி இந்தியால வந்து சைனா வந்து பாதி இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல பாதி எல்லைகளை வந்து பக்கத்தக்க அண்டை மாநிலங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இதுவா இல்லையே நீங்க சொல்றது? how is that possible? அது எப்படி ஒரு ஸ்டேட் போர்டை கொண்டு வந்து எல்லைகளை வந்து இங்க கொண்டு வந்து வைக்கும்போது நாம் தமிழ் கட்சி அதை எதிர்த்து அதுக்காக நாம ஆர்ப்பாட்டம் பண்றோம். எதற்காக தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி கண்டனத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத தான் அவங்க சொல்றாங்க. இது வந்து நீங்க எல்லை மீட்புக்காக எத்தனை பேர் போராடி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் இங்க களமாடி இருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிர்ஈகம் செய்திருக்கிறார்கள் தெரியும். அதை அப்படியெல்லாம் கொச்சைப்படுத்திட்டு நம்ம எல்லாருமே போயிட முடியாது. அப்படியே மாநில உரிமையை ஆமா அந்த மாதிரி செய்திகள் நடக்குது. நான் வேணா உங்களுக்கு எங்களுடைய அறிக்கை எடுத்து காமிக்கிறேன். இப்படி எல்லாரும் விழிப்புணர்வு சமூகமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திமுக மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருது. இது எல்லாத்தையும் விழிப்புணர்வு செய்வதுதான் நாம் தமிழ் கட்சியின் வேலையா நாங்க இன்னைக்கு செய்யறோம். ஆனா இன்னைக்கு அவங்க ரெஸ்ட்லெஸ் ஆன்டி இன்கம்பன்சில அவர்களுடைய ஏமாற்றத்தை மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக காமித்து கொண்டு தான் இருக்கிறார். ஓகே ஓகே. திரு மனுஷபுத்திரன் சுருக்கமா, அப்புறம் திரு நந்தகுமார் குறுக்கிட. இல்ல அதாவது இவங்க எவ்வளவு காமெடியா பேசுறாங்க, இதோட உதாரணம் தேவையில்லை. இப்ப உதாரணமா தமிழ்நாடு ஆட்சி பண்றது பெருசு இல்ல. இப்ப நீங்க பேசலையா? இருங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருக்கு, ஒரே மொழி பேசுற மக்கள். இடையில காரைக்கால் இருக்கு, சரிங்களா? 2 ஸ்டேட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஊர் வந்துட்டு நீங்க அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி போனோடனே காரைக்கால் ஆரம்பிச்சிடும். அங்க இருக்க நிர்வாகம் வேற, ஆட்சி வேற. ஒரு இன்ச்சை யாரும் தாண்டி வர முடியாது, இங்க போக முடியாது. இதெல்லாம் தமிழ் அரசு பூகோளம் தெரிஞ்சவங்களுக்கு இல்ல நடைமுறை அரசு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ இருங்க நான் சொல்றேன். அவங்க அது வேற யூனியன் பிரதேசங்க, அது தமிழ்நாட்டோட ஒரு பகுதியா? எனக்கு புரியல. இதுதான் உங்களுடைய ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஒரு அடிப்படை புரிதல் வேணாமா? இல்ல இத நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பார்த்து நீங்க ஒரு நெறியாளரா இதை அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னன்னா இப்ப உங்க வீட்டுல ஒரு லேண்ட் இருக்குங்க, அதுல யாரோ பக்கத்து வீட்டுக்காரன்னு வேலி போட்டுறாருன்னு வச்சுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வேலி போட்டுறாருன்னு வச்சுங்க. அடுத்து என்னன்னா இல்ல நீங்க அதை உடனே டிஸ்பியூட் பண்ணி அதை நீங்க வேலையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்க பட்டாவுல என்ன இருக்குங்கிறது மட்டும்தான் உண்மையான. இல்ல அதெல்லாம் அன்னைக்கே ரிமூவ் பண்ணியாச்சு. ரெண்டாவது எப்படி சட்டப்படி செல்லுபடியாகும்? ஒரு அடிப்படை அப்ப என்ன அடிப்படையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெத்த இஷ்யூவை உருவாக்கி போலித்தனமா இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி எத்தனை பகுதிகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு? அது போலி இஷ்யூ, காட்சித்தீவு போலி இஷ்யூ, நீட் போலி இஷ்யூ, கல்விக் கொள்கை போலி இஷ்யூ, காவிரி நதி இஷ்யூ போலி இஷ்யூ, இதெல்லாம் அவர்களுக்கு போலி இஷ்யூ. थैंक यू. எல்லாமே நாம் தமிழர் உருவாக்குற பச்சை பொய்கள். உங்களுக்கு மற்ற விருந்தினர்கள் பேசட்டும், மற்ற விருந்தினர்கள் பேசட்டும். நன்றி திரு நந்தகுமார். தேங்க்யூ மனுஷபுத்திரன் சார். இல்ல இப்ப ஒவ்வொரு கட்சியும் அரசியல் பண்றது அவங்களுடைய பெரரோகேட்டிவ். அப்ப நாம் தமிழர் வந்து இன்னைக்கு சுற்றுச்சூழலியலை முன்னிறுத்தி அவங்க செய்யக்கூடிய அரசியலை வந்து நக்கல் நையாண்டி பண்றது தமிழ்நாட்டுல வாழக்கூடிய ஏன்
ஒட்டுமொத்த உலகத்துல வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த உரிமை இல்லை. இன்னைக்கு சுற்றுச்சூழலியல் இல்ல சரியில்லைன்னா நம்ம எல்லாம் உயிர் வாழ முடியுமா? அது ஒரு அரசியல் கட்சி எதிர்த்து போராடும் போது அதுக்கு நம்ம ஆதரவில்லை கொடுக்கணும். அடுத்தது இன்னைக்கு மாநில சுயாட்சியை பத்தி பேசினாங்க ஐயா. போன பட்ஜெட்டும் போது இதே நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறாரு. 3 கமிட்டியினுடைய பேரு சொல்றாரு. சர்க்காரியா கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி, பூஞ்சி கமிட்டி. இந்த கமிட்டிகள் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய உறவுகளை மேம்படுத்துறதுக்காக எண்ணற்ற ரெக்கமெண்டேஷனை கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணு கூட நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. இப்ப இந்த 3 கமிட்டி என்ன முந்தா நேத்து இல்ல போன வாரம் லான்ச் பண்ண கமிட்டியா? இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் போன வாரம் வந்ததா? இதுக்கப்புறம் 16-17 வருஷங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியில மத்தியில் ஆட்சியில இருந்தாலும் போய் சீட்டு பிடிச்சு உட்கார்றீங்கல்ல. அன்னைக்கெல்லாம் மாநில சுயாட்சிகள் நந்தகுமார், அது எல்லா I got your question sir. I got your question. அவர் பதில் சொல்லட்டும். அதற்காக போராடிட்டு தான் பிரேக் போணும் சார், பிரேக் போணும். வரிசையா கேள்வி கேட்க டைம் இல்ல. பிரேக் போணும். தமிழர் பத்தியும் தமிழர்கள் பத்தியும் இன்னைக்கு முக்கியத்துவம் நாங்க தான் தமிழை காப்பாற்றக்கூடியன்னாரு. இப்ப இதே சித்தராமையா கமலஹாசன் பேசின பேச்சுக்கு கன்னடம் தமிழ்ல இருந்து வரலன்னு சொன்னாரு. அதுக்கு எந்த பதில் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்டகரியில இருந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்தாரு. நம்ம தொப்பில் கூடி உறவுகள் நந்தகுமார் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நந்தகுமார் நான் பேசுறது கேக்குதா? திரு நந்தகுமார் நான் பேசுற ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து காமிச்சாங்க. திரு நந்தகுமார் நான் பேசுறது கேக்குதா ஐயா? தமிழர் நலன்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்டேன் ஐயா. ப்ளீஸ் நான் பேசுறது மட்டும் தமிழ். ஓகே மனுஷபுத்திரன் சார் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே தேங்க் யூ. சின்ன கிளாரிஃபிகேஷன் இல்ல நான் குறுக்கிடறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு டைம் இல்ல, நான் பிரேக் போணும். நீங்க வரிசையா 10 கேள்வி கேட்டா அவர் வரிசையா 10 பதில் சொல்வாரு. எனக்கு நேரம் இல்ல, அதனால தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க. எஸ் சார், எஸ் சார். அதாவது இவர் பாத்தீங்கன்னா இந்த கமலஹாசன் அப்புறம் சித்தராமையா பிரச்சனையே சொன்னாரு. இங்க 2 விதமான கோட்பாடு இருக்கு. ஒண்ணு தமிழ்ல இருந்து இந்த 4 மொழிகள் வந்ததுங்கிறது. தமிழ் உட்பட இந்த 5 மொழிகளுமே ஒரு மூல திராவிட இருந்து வந்ததுன்னு இன்னொரு கோட்பாடு இருக்கு. இத பத்தி தொடர்ந்து அறிஞர்கள் விவாதிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சில்லியான ஒரு அரசியல் விவாதமா இதை மாத்த வேணாம்னு நான் நினைக்கிறேன். நாங்க நம்புறோம் தமிழ் அறிஞர்களே பேசுறாங்க. தமிழ்நாடு தொடர்ந்து தமிழறிஞர்கள் தமிழக அரசியல் எங்களுடைய கட்சி கொள்கை அதுதான். ஆனால் இதே தமிழ்நாட்டில் மொழி அறிஞர்கள் இன்னொன்னு சொல்றாங்க, தமிழ் உட்பட இது எல்லாத்துக்கும் ஒரு மூலமொழி ஒண்ணு இருக்குன்னு. இதுக்கு அடுத்து இத பாத்தீங்கன்னா எப்படி திமுக கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை நீங்க மாத்துவீங்க? ஆயிரம் விஷயம் இருக்கு. என்னெல்லாம் பண்ணல இல்ல, அது ஒரு டீடைலான விவாதம். நான் ஏத்துக்கிறேன், அது ஒரு பெரிய மொழியியல் விவாதம். அதுக்கு இன்னும் நிறைய நம்ம எல்லாருமே படிக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம எல்லாமே விவாதிக்க வேண்டிய விஷயம். நம்ம இன்னும் பேச வேண்டிய அரசியலும் நிறைய இருக்கு. திரு ரவிராஜா இன்னொரு விஷயத்த முதலமைச்சர் குறிப்பிட்டார். நிதிஷ்குமாருக்கு பீகார்ல என்ன நடந்தது பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் பிஜேபி கூட இருக்கிறவங்களுக்குலாம் நடக்கும். அடுத்து இபிஎஸ் மூலமா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி நுழைவாங்க அப்படின்னு அவரோட பயம். அது வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு இன்னும் கூட பாருங்களேன் என்ன சொல்றாரு, அடுத்த 5 வருஷம் நம்ம தான் சொல்றாரு. சரி, அந்த பயம் அவருக்கே இருக்கணும், இபிஎஸ்க்கு தான் இருக்கணும். இல்ல அவருக்கு வழக்கமா யார் பார்த்தாலும் பயம். அது இன்னொன்னு என்னன்னா, இவர் என்னமோ பிஜேபியிலே கூட்டணியிலே இல்லாத மாதிரி, நாங்க மட்டும்தான் கூட்டணியில் இருந்த மாதிரி, நாங்க மட்டும்தான் பாவம் செஞ்சுட்டோம், அவர் புண்ணியம் செஞ்சுட்டாங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படிலாம் பேசுறப்போ கடந்த கால வரலாறுகள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லிட்டு வர்றீங்கல்ல. சொல்லிட்டு வரும்பொழுது நீங்க கடந்த காலத்துல பிஜேபியோட கூட்டணியில் இருந்து மந்திரி சபையில ஆட்சியில பங்கு பெற்று அப்புறம் ஹாஸ்பிட்டலே படுத்துட்டு மந்திரியா இருந்து இலாக்கா இல்லாத மந்திரியா இருந்து காலம் கடத்தி அப்படி தேச சேவை எல்லாம் பண்ணீங்களா? அதெல்லாம் சொல்ல இன்னைக்கு நடக்கிறத பாருங்களேன். முதலமைச்சர் பீகார்ல என்ன நடந்தது? நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகுறாரு, அப்புறம் அவர் போறாரு, இப்ப பிஜேபி முதல்வர் வர போறாருன்றது இருக்கு. மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆனாரு. அடுத்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவர் போயிட்டாரு, தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்துட்டாரு. அப்ப என்ன நடக்குதுங்கிறது அவர் நேரடியா ஒருவேளை ஹெல்த் ரீசன் இருக்கலாம். அவர் நேரடியா நான் ராஜ்யசபால ஒர்க் பண்ணணும்னு விரும்புறேன், அதுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என் மகனை கொண்டு நான் துணை முதலமைச்சரா நியமிக்கிறேன், அது அவருடைய முடிவு, அவர் தனிப்பட்ட முறையில் பண்றாரு. அதிமுகவுக்குமே முதலமைச்சர் முன்னாடி சொல்றாரு, அதிமுகவுக்கு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்களாமே பிஜேபி. சரி, நான் என்ன சொல்றேன், எங்க கட்சியை நாங்க தான் ஆள்றோம், நாங்க தான் இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது கூட இப்ப காங்கிரஸ் கூட போய் கெஞ்சினீங்க, போய் டெல்லி வரைக்கும் காவடி எடுத்துட்டு நம்ம கனிமொழி அனுப்புனீங்க, போய் கெஞ்சினீங்க, மிரட்டினீங்க, உருட்டினீங்க, கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கிடையாது. நீங்க அசனம் இப்ப
ஹெட்லைன்ல வர மாதிரி செய்தி கொடுத்தீங்க. இது வரைக்கும் யார் அந்த மாதிரி கொடுத்தா? நாங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கோமா? நாங்க என்ன சொல்றோம்? தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொல்றோம், தனி மெஜாரிட்டியோட வருவோம்னு சொல்றோம், கூட்டணிங்கிறது தேர்தலுக்குன்னு சொல்றோம். தெளிவா நீங்க சொல்றீங்க சார். நீங்க உங்க முதலமைச்சர் ஒரு செய்தியை செய்தியா போட சொல்ற அளவுக்கு ஒரு நிர்பந்தம் வருதுன்னா அப்ப ஏன் அந்த நிர்பந்தம் வருது? அது ஒரு சின்ன செய்தியா வரலையே, தலைப்பு செய்தியெல்லாம் வந்திருக்கு. கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கேக்குது, இல்லன்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன்? காங்கிரஸ் கேக்குறத குடுக்குறேன்னு சொல்லி இல்லன்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன்? ரொம்ப சிரிக்கிறாரு பாருங்க. அவருக்கு ஏதோ ஒரு காமெடி புரிஞ்சிருச்சு பாவம். இல்ல நல்லா சிரிங்க. இனி சிரிப்பா சிரிக்க போகுது தமிழ்நாடு உங்களை பார்த்து. இப்படி போய் மாட்டிக்கிட்டு வாங்கி கேட்டீங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க நல்லா சிரிங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல காமெடி தான். அதுக்கப்புறம் பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணி வைக்கிறீங்க, கூட்டணி இல்லாம ஜெயிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. இப்ப சுபேர் கூட சொன்னாரு, எதுக்கு கூட்டணியில் நிக்கணும், கூட்டணியில் எது நிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? அந்த கேள்வி திமுக பார்த்து சுபேருக்கு நான் தைரியமா கேட்கலாம்ல. அவர் நடுநிலைமையா பத்திரிகையாளரால தானே இருக்காரு. 21 கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க ஆட்சியை பிடிச்சோன்னு பேசிட்டு இருக்கிறீங்களே. தனித்து நின்ன வரலாறு இருக்கான தமிழ்நாட்டுல எங்களுக்கு வரலாறு இருக்குன்னு நாங்க சொல்லிட்டு பெருமையா இருக்கோம். 31 வருஷம் ஆண்டு இருக்கோம்னு சொல்லி இருக்கோம். 54 வருஷம் கட்சி இது பண்ணிருக்கோம்னு சொல்லி இருக்கோம். 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணிருக்கோம்னு சொல்லி இருக்கோம். திமுக தொடர்ந்து ஆட்சி பண்ணன 10 வருஷம் அப்படின்னு ஏன் முதல்வரால சொல்ல முடியல? நீங்க மிகப்பெரிய சிறந்த ஆட்சி நடத்துற மாதிரி இருந்தா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்ல, வெறும் புலம்பல் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா நடக்காது அந்த புலம்பல். அதைத்தான் விரைவில் பார்க்க போறீங்க. முதல்ல 2 கேள்வி கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம சொல்லிடுவேன். ஃபாத்திமா பேசினாங்க, திமுக வந்து பாஜகவை காட்டி பயம் காட்டுது. திமுக அதை சொல்லி தான் அரசியல் பண்ணுது. அந்த சொல்லி அரசியல் பண்ணி தான் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. பாஜக ஒரு மாநிலத்துக்குள் போனா என்ன நடக்கும்? அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய உரிமைகள் ஒன்னொன்னா பறிக்கப்படும். மணிப்பூர்ல நடந்துச்சு, ஒவ்வொன்றும் கண்ட்ரோலா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு மாநிலத்துக்குள் போறப்ப அந்த கட்சியை கபலீகரம் பண்றாங்க, கூட்டணி வச்ச கட்சியை கபலீகரம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த அச்சம் இன்று வரைக்கும் இருக்குது. பாஜக ஒரு மாநிலத்திற்குள் என்ன போனா இப்ப நிதிஷ்குமார் கேஸ் ஒரு எக்ஸெப்ஷனா பார்க்க முடியாது. அவருக்கு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கு, உடம்பு சரியில்லை. அவர் வெளியில சொல்லலாம், 1000 விஷயங்கள் வெளியில சொல்லலாம். எதுக்காக நடந்துருக்கு தெரிஞ்சதுதானே சார் அவருக்கு. அவரோட ஏஜும் அவரோட ஹெல்த் இஷ்யூஸும் தெரிஞ்சதுதானே. அது நம்ம யாரும் வந்து அவரோட ஹெல்த்ங்கிறதுனால பேசுறது இல்ல. வெளிய உள்ளுக்குள்ள நடந்துருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? வெளியில அவங்க சொல்லலாம் ஹெல்த் இஷ்யூ. ஏன் இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூ இல்லையா? அவருக்கு 90 வயசுல முதலமைச்சரா இருந்தது இல்லையா? 100 வயசுல முதலமைச்சரா இருந்தது இல்லையா? எந்த பதவியில் இல்ல. இப்ப இந்த ஹெல்த் இஷ்யூ காமிச்சு எங்க போறாரு? அரசியல் விட்டே போறாரா? ராஜ்யசபா போறாரு. இரும்பு மனிதர் சொன்னா ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு அடுத்து சொல்லுவாரு. அவர்தான் இரும்பு மனிதர். அவருக்கு ஹார்ட் அட்டாக் போறாரா நிதிஷ்குமார்? இல்ல, இதை விட இன்னொரு பதவிக்கு போறாரு. அப்ப என்ன இந்த இடத்துல வேக்கண்ட் காலி பண்ணி கொடுங்கன்றாங்க. பாஜக அந்த இடத்த காலி பண்ணி கொடுங்க, நாங்க உட்காருன்றாங்க. இதே நிலைமை தான் அதிமுக நடக்க போகுது. இதைத்தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு தலையால் அடிச்சுக்கிறாங்க. திருமாவளவன் கூட சொல்றாரு, நான் அந்த அதிமுகவுக்கு நான் அன்போடு கேட்கிறேன், இன்னொரு திராவிட கட்சி அழிஞ்சு விடக்கூடாது, தமிழ்நாட்டில் திராவிட கட்சி உயிரோடு இருக்கணுங்கிறாரு. அப்ப இவர் நந்தகுமார் சொன்னாரு, திமுக கூட்டணி இருக்க கட்சி எல்லாம் வந்து கொள்கையோட கூட்டணியாரு. அண்ணன் திருமாவளவன் மட்டும் சொல்றேன், ஏன் அந்த கொள்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்க ஒண்ணுமா இருக்கிறாரு. அவர் வெளியில போயிருந்தா அதிமுக பாஜக கூட்டணியில கேட்கறத கொடுத்துருக்க மாட்டாங்களா? 20 சீட் 30 சீட் வாங்கிருக்க மாட்டாரா? மத்திய அமைச்சர் ஆயிருக்க மாட்டாரா? அப்ப ஏன் அங்க நிக்கிறாரு? விஜய் கூட கூப்பிட்டாரு. விஜய் கூட ஆட்சியில் பங்கு வாங்கவான்னு கூப்பிட்டாரு. ஏன் போல? தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் ஊண்டி விட்டால் 50 வருட தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு சிதைஞ்சு போயிடும். அதற்காக அந்த கூட்டணி அங்க வலுவா நிக்குது. 1000 கூட்டணிக்குள் முன்னப்பின்ன முரண்பாடு இருந்தாலும் அங்க எங்க கூட்டணி இல்லாம இருக்கு? நான் இந்த கட்சியை கபலீகரம் பண்ணிருக்காங்க, இந்த கட்சியை காப்பாற்ற போறேன்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரோட சேர்றதுக்கு தூக்கு போட்டு தொங்குவனாரு. அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு. இது ஒரு கூட்டணியா? அப்பா ஒரு கூட்டணி, மகன் ஒரு கூட்டணி, அது ஒரு கூட்டணியா? பாஜக எங்கன்னு தெரியல. 2024 ஏன் பாஜக கூட்டணி விட்டு விலகுனீங்க? இப்ப எதுக்கு கூட்டணியில சேர்ந்தீங்க? ஒன்னும் எதுக்கு எடுத்தாலும் நேரு காங்கிரஸ். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு பாஜக என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது? ஒட்டுமொத்த இந்தியா பாஜக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய முகச்சிரை இழந்து பாஜக மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் மாறிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே முழு சந்திரமுகியா மாறி ஆச்சு. என்ன கொடுமை சரவணன். ஒன்னோடு சொல்றேன், நீங்க திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு திட்டம் காமமணி முதல்வர் போட்டாங்களா இல்லையா? குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஏன் போடல? உங்களுடைய நிலைப்பாடு இருமொழி. இருங்க எல்லாரும் வேற ஒரு முகமூடி போட்டு தான் வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், இவ்வளவு பேசுறீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய எல்லை மாறிட்டே போகுது. சீனாவுடைய எல்லை மாறினது நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்களா தமிழ்நாட்டுல?
இந்தியாவுடைய பிரச்சனை பத்தி பேசிருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு தான் 40 பேர் நாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கோம் நாடாளுமன்றத்துல. பேசிட்டு இருக்காங்க, அங்க பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்க நாடாளுமன்ற அவைகளை பாக்குறதே இல்ல போல. இவங்க வர உங்களுக்கு அடுத்து இப்ப என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு உரிமைகளா தமிழ்நாட்டினுடைய மொத்தமா மாநில உரிமைகள் போயிட்டு இருக்கு. அதை நோக்கி நீங்க போறீங்க. 99ல திமுக பாஜக கூட்டணின்னாங்க, அங்க குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம் போட்டாங்க. அவருடைய பாஜகவுடைய அஜெண்டா இதையுமே நிறைவேற்ற முடியல 5 வருஷத்துல. நீங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கீங்களா? இருமொழி கொள்கை தான் உங்க நிலைப்பாடு. என்னென்ன டிபார்ட்மெண்ட் கேட்டு வாங்குனீங்களா? அதே சொல்லுங்க. இருமொழி கொள்கை தான் உங்க நிலைப்பாடு. என்னென்ன வேணும் அதை கேட்டு வாங்குனீங்களா? இருங்க எல்லாரும் பதிலீங்களே. எல்லாரும் ஒரே அணியா தான் இருக்கீங்க போல. இருங்க, நான் பேசி முடிச்சேன். ஓர் அணியில் தமிழ்நாடு சார். ஓர் அணி இல்ல, பிஜேபி அணியில் எல்லாம் இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க ஓகே திரு ரவிராஜா சுருக்கமா. அதாவது நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தெளிவா சொல்றவரு என்னென்ன கண்டிஷன் போட்டு அவங்க கூட்டணியில் சேர்ந்தாங்க, எந்தெந்த மந்திரி வேணும் பிடிவாதம் பண்ணாங்க, எத்தனை பேர் கத்திமுனையில பாஜகவை கொடுமைப்படுத்தி பிரச்சனை பண்ணாங்க, வாஜ்பாயை எவ்வளவு துன்புறுத்தினாங்க, அவரை எவ்வளவு இம்சை பண்ணாங்க, ஏன் அதே சொல்லுங்க. அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பழைய கதைக்கு போயிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், கப்பல் மந்திரி அந்த டிஆர் பாலு இப்ப சமீபத்துல கோர்ட்ல போய் சாட்சி சொல்லிட்டு வந்தாரு. என்ன சொன்னாரு? போல கப்பல் இருக்கா இல்லையா இல்ல அதெல்லாம் விடுங்க சார். நீங்க முழுமையா சந்திரமுகியாவே மாறிட்டீங்கன்னு சொல்றாரு. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இனிமேல் அரசியல் அப்படியே பாஜகவே மாறிட்டீங்களா? நாங்க எங்களுக்குன்னு ஒரு சுயரூபம் இருக்கிறது, சுய சரித்திரம் இருக்கிறது. 54 வருடம் இந்த கட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம். 31 வருஷம் மக்கள் எங்களை நம்பி ஆட்சி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து 2 முறை 10 வருஷம் இருந்திருக்கோம்னு சொல்றோம். திமுக சொல்றதுக்கு அந்த வரலாறு இருக்கா உங்ககிட்ட? இல்ல இல்லாதவங்க பார்த்தா இப்படி தான் பொழுது செய்வாங்க. அதிமுக இப்பொழுது பாருங்க சார், நேர பத்தி பேசுறது, இந்திரா காந்தியை பத்தி பேசுறது, பழைய வரலாறுகளை பத்தி பேசுறது, இன்னைக்கு அரசியல் பேசுறது யாரிடமும் மண்டியிடாது. ஓகே ஓகே டைம் இல்ல. ஃபாத்திமா நிறைவான கருத்து. இல்ல அண்ணன் வந்து சொன்னாங்க பாஜகவை எதிர்க்கிறனால தான் இன்னைக்கு நீங்களாம் பாதுகாப்பா இருக்க முடியுதுன்னு. எப்படி சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இருக்கோ அதே மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கும் இங்க அச்சுறுத்தல் இருக்குல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலையும். உங்களுக்கு தெரியும் சிவராஜ் சிங் சௌஹான் அவங்களுடைய ஆட்சியில ஒரு சின்ன சிறுவன் மீது சிறுநீர் கழிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய சம்பவமா பார்க்கப்படுது. ஒரு சிறுவனுக்கு இங்க வேங்கை வயல்ல ஒரு கிராம மக்களே கழிவு நீர், அதாவது மலத்தை கலந்த ஒரு குடிநீரை குடிக்கக்கூடிய ஒரு குற்றம் நேர்ந்தது. இவர்கள் சென்ற அதே நித்தி ஆயோக் என்ன அறிக்கை சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் 2 மடங்காக அதிகரித்திருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு இவர்களுடைய நிலைப்பாடும் நடவடிக்கைகளும் என்னென்ன அப்படின்னு கேட்கிறோம். 2047ஆம் ஆண்டுக்குள் $30 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கும் பிரதமர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு இந்த பொன்மொழிகளை உதிர்த்தது யாரு அப்படின்னா மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம். அதனால பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது வேடமிடுவதுதான். முழுமையாக இவர்கள் பாஜக கொண்டு வரக்கூடிய கொள்கைகளையோ திட்டங்களையோ பாஜகவை எதிர்க்கிறோன்றதுக்காக ஒரு பொருளாதார ரீதியா $300 டிரில்லியன் அதை எதிர்க்க முடியும். சீர்கேடான இந்த திட்டங்கள் ஒரு $300 டிரில்லியன் கொண்டு வர இந்தியாவை வளர்க்கிறேன்னு ஒரு பிரதமர் சொன்னா எந்த பிரதமர் சொன்னாலும் வரவேற்க தானே வேணும். அது என்ன வகையில கொண்டு வராங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இவங்களும் தான் சொல்றாங்க நாங்க வளர்ச்சியை கொண்டு வரோம், நாங்க வந்து லிட்ரஸி ரேட்டை கொண்டு வரோம். பிரதமர் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது பேசுறாருன்னு வைங்க, ஒருவேளை அப்ப அதை திமுக ஆதரிச்சிருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். நானும் சேர்ந்து கேள்வி கேட்கிறேன். அதாவது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எடுக்கக்கூடாது. பொதுவாகவே இவர்கள் பாஜக கொண்டு வரக்கூடிய நாசகர திட்டங்களை ஆமோதிச்சிருக்காங்களா இல்லையா, வரவேற்றிருக்காங்களா இல்லையா, இங்க கையெழுத்து போட்டிருக்காங்களா இல்லையா, நாடாளுமன்றத்திலையும் அங்க வந்து சட்டமன்றங்களையும் என்ஐஏ ஜிஎஸ்டி போன்ற திட்டங்களை இவர்கள் ஆதரித்து கையெழுத்து போட்டிருக்காங்களா இல்லையா. நான் அது ஒரு ஒப்பீட்டுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேனே தவிர்த்து ஒட்டுமொத்தமா இங்க அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து இவர்கள் எல்லா பட்டோலையும் வீசி அனுப்புவாங்க. ஆனா மக்கள் முன்னாடி நாங்க எதிர்க்கிறோங்கிற மாதிரி வேடம் இடுவாங்க அப்படிங்கறத மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும்ல. அதைத்தான் நீங்க பதிவு செய்கிறேன். ஓகே ஓகே நன்றி. திரு நந்தகுமார் நிறைவான கருத்து முடிக்கணும் சுருக்கமா. இல்ல இப்போ என்ஐஏக்கு எகென்ஸ்டா திமுக ஆதரவு கொடுத்தாங்களா இல்ல வந்து ஆதரவு தான், என்ஐஏக்கு ஆதரவு தான், ஜிஎஸ்டிக்கும் ஆதரவு. அப்ப அது வந்து சிறுபான்மையினருக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குதா? அது அதை வச்சு எந்த அளவுக்கு வந்து சிறுபான்மையினர்களை நசுக்கிறாங்கிறது தெரியாதா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாதாக கையாளாக தனத்துக்கு பூரா மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டி பிஜேபின்னு சொல்லி இன்னைக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா தனிப்பட்ட கட்சியா 11.33% 3வது பெரிய கட்சியா வளர்த்தி விட்ட ஆக பெரும் சிறப்பு யாருக்கு சார்ந்ததுன்னா திமுகவுக்கு சார்ந்தது. கூட்டணியை வந்து 18% உயர்த்தி கொடுத்தது யாருக்குன்னா திமுகவை சார்ந்தது. அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல வளர்ந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும். அதோட வந்து பாத்தீங்கன்னா சுபேர் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன்.
அதே மாதிரி இன்னைக்கு ஐயா வந்து முடிக்கணும் பாத்தீங்கன்னா சுருக்கமா. நம்ம வந்து இந்த Less than a தேர்தல் minute. தோல்வியை Less பத்தி than a minute. பேசுறாங்க. திமுக சந்திக்காத தேர்தல் தோல்வியா, எதிர்க்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கு திமுக போச்சு. அண்ணா திமுக ஆரம்பிச்ச கட்டத்துல இருந்து இந்த வரைக்கும் என்னைக்காவது எதிர்க்கட்சியா இல்லாம ஆயிருக்காங்களா? Okay. இதை விட ஒரு படுதோல்வி வேணுமா? அதே மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறாரு. Okay. இன்னைக்கு தமிழ்நாடு எதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? லா அண்ட் ஆர்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஓகே போதை கலாச்சாரத்துல அவுட் ஆஃப் Okay. கண்ட்ரோல், Okay. வாக்குறுதியை நிறைவேற்ற Thank you. முடியாத அவுட் Thank ஆஃப் you. கண்ட்ரோல், தஞ்சாவுல ரவுடி கலாச்சாரத்துல, போக்சோல குழந்தைகள் திருமணத்துல எல்லாத்துலயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே ஓகே இன்னொன்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா எந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது? பாலஸ்தீன் ஆண்டுகிட்டு இருக்குதா? இந்தியாவை தான். இல்ல வந்து கனடா ஆண்டுகிட்டு இருக்கா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. சரி இப்ப என்னமோ ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி இங்க பாரதிய ஜனதா வந்துட்டா என்ன பண்றதுன்னா, சரி. இவங்க தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுல இல்லையா? ஓகே இப்ப இன்னைக்கு 210 சப்ஜெக்ட் இருக்குது அசோகா. சரி இதுல சார் வந்து பாத்தீங்கன்னா சார் புரிஞ்சுக்கிட்டா முடிக்கணும் சார். இன்னும் 3 பேர் பேசணும். சப்ஜெக்ட் ஆமா ஸ்டேட் சப்ஜெக்ட் 66, கன்கரண்ட் லிஸ்ட் 47. சரி இப்போ 210 சப்ஜெக்ட்ல 166 சப்ஜெக்ட் சென்ட்ரலுடைய ஸ்டே இருக்கு. Okay. எந்த கட்சி ஆண்டாலும் Okay. என்னமோ இவங்க ஆட்சிக்கு வரும்போதுதான் வந்து என்னமோ அதிகாரம் ஐயா, புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பைண்டிங் போட்ட மாதிரி ஐயா, இவங்க புரிஞ்சுக்கிட்டேன். சிறுபான்மையினரை திமுக Thank you. Sorry, I have to cut you off. டைம் இல்ல சார். சார் நீங்க டைம் பாருங்க. ப்ளீஸ் டைம் பாருங்க. நான் ஏன் இது பண்றேன்னு உங்களுக்கு புரியும். திருசுவர் ரொம்ப less than a minute. இல்ல இவ்வளவு லிஸ்ட் போட்டார்ல நந்தகுமார், இதெல்லாம் நாங்க பிஜேபியோடு கூட்டணி இருக்கிற போது கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்க ஏன் ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம் போட்டுக்கல? திமுக செய்யல, நீங்க ஏன் செய்யல? ஓகே திமுக இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு பாஜகவில் ஒரு அங்கமாக இருக்கு. சாரி இல்ல குறுக்கீடுகளை அனுமதிக்க முடியாது. சாரி முடிங்க. அப்ப இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக வேறு இல்லைங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தேர்தல் முடிவு அவர்கள் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், தமிழகத்தை ஒழுங்காக ஆள தகுதி இல்லாத திமுகவிற்கு பை பை ஸ்டாலின் சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. 2026 அதிமுக வெற்றிகரமாக தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். திருமணிசுபுத்திரன் இல்ல, அதாவது நாங்க 10 வருஷம் ஆண்டோம்னு அவர் ரொம்ப மாலை தட்டிக்கிட்டே இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்விகளை தொடர்ந்து அடைஞ்சு அவர் எப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தினாருங்கிறதோடவும் சேர்த்து இதை நம்ம பேசணும். 2வது மிக முக்கியமான விஷயம், தலைப்புச் செய்தியில வந்து நாங்க போய் கூட்டணி பேசினதை வந்ததுன்னு சொன்னாரு. இன்னொரு தலைப்புச் செய்தியும் வந்தது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிற போது அதிமுகவுக்கு எதிராக, எடப்பாடிக்கு எதிராக கலகம் செய்து கொண்டிருந்த செங்கோட்டையனை அங்கு டெல்லிக்கு வரவழைத்து பேசியது யார்? அமித்ஷா. இங்க வந்து கூட்டணி, ஆனா எடப்பாடி எதிர்க்கிற செங்கோட்டையன் போய் அங்க டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதை பற்றி எந்த விதமான ஒரு கூச்சமும் ஒரு நிமிஷம் நீங்க பேசல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமைதியா கேட்டுட்டு இருந்தால ஒரு நிமிஷம் கொடுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீன எல்லை பத்தி எல்லாம் ஏன் கேட்கலன்னு அடிச்சு விடுறாங்க. வார்த்தைக்கு அடிச்சு விட்டா மக்கள் நம்பிடுவாங்கன்னு. எத்தனை தடவை சீனா என்கிற பெயரை கூட பிரதமர் சீனா என்கிற பெயரை கூட ஏன் பிரதமர் சொல்ல மறுக்கிறார் என்று நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எம்பிக்கள் பேசியதற்கான சான்றுகளை போய் எடுத்து பாருங்க. வளர்ச்சி பற்றி, அதாவது ஏதோ போதைப் பொருள் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வளர்ச்சியை பற்றி நாங்கள் சொல்லுகிற புள்ளிவிவரங்கள் எதுவும் நாங்கள் சொன்னதல்ல. ஒன்றிய அரசு, எந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமோ அந்த அரசியலுடைய துறைகள் கல்வி, சுகாதாரம், மனிதவள இவ்வளவு அவதூறுகளை சொன்னாங்கல்ல, இது எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிற ஒன்றிய அரசினுடைய துறைகள் தான் ஒவ்வொரு புள்ளிவரமா வெளியிட்டுக் கொண்டு இவங்களுடைய கற்பனைகள், இவர்களுடைய பொய்கள் தான் உண்மை நம்புறாங்க இல்லையா? இதற்காகத்தான் மக்கள் இவர்களை தொடர்ந்து நிராகரிக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் நிராகரிப்பார்கள். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 5 விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.